இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயம் நல்ல நாளாகவே மாறப்போகுதுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில் சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. அதுவும் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிகழக்கூடிய இந்த கிரகண நேரத்தில் குறிப்பாக குபேர யோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு 12 ராசிகளில் இந்த 3 ராசிக்காரர்கள் நீங்களான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனதில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சந்திர கிரகணம் பற்றிய முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரகணங்கள் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் முழு சந்திர கிரகணம் மிக விசேஷமான ஒரு நாளாக அமைய இருக்கு. இந்த நாள் வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஹோலி பண்டிகையில் கொண்டாடப்பட இருக்குங்க. இந்த நாளில் நம்ம முழு சந்திர கிரகணமும் நிகழ இருப்பதால் கும்ப ராசியில் முழு சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நிலையில் சில ராசிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராசினர் யார் யாருன்னு நீங்களும் அந்த ராசியான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இதில் சந்திர கிரகணம் தரக்கூடிய பொற்காலன்னே சொல்லலாம். சொத்து சேர்க்கை முதல் பணமழை வரை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு. கும்ப ராசியில் நிகழக்கூடிய இந்த முழு சந்திர கிரகணம் தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக மாறப்போகுது. நீண்ட கால கனவு இனி நிறைவேறும். அதாவது சொந்தமாக வீடு இல்லையே, ஒரு வண்டி கூட இல்லையேன்னு கவலைப்பட்டவங்க இனி உங்களுக்கு இந்த காலகட்டம் வரை ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்குது. உங்களுக்கு மனதுக்கு பிடித்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். காசு பணம் தேடி வருங்க. கேட்ட இடத்துல பண உதவும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தலைகீழாக மாறக்கூடிய தலையெழுத்தாக இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க. நீங்கள் தேடி வரக்கூடிய வெளிநாட்டு யோகன்னே சொல்லலாம். தனுசு ராசியை போன்று மகர ராசினருக்கும் இந்த சந்திர கிரகணம் பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி தர இருக்குங்க. அதிர்ஷ்ட தேவதை வீட்டை கதவை தட்டக்கூடிய அற்புத காலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை இனி அதிகரிக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இனி விரிவடைங்க. வேலை தேடுபவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் புதிய வேலை நிச்சயம் கிடைக்கும். மேலும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய திட்டங்களுக்கு இது ஒரு அற்புதமாக நேரமாக இருக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சந்திர கிரகணம் தரக்கூடிய ராஜயோகத்தால் சிம்மராசி நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு வெற்றி, வியாபாரத்தில் கல்லா கட்ட போகக்கூடிய நேரம்னே சொல்லலாங்க. அடுத்ததாக வரக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்க போகுது. பொருளாதாரத்தில் புதிய உச்சம் தொடக்கூடிய நேரம் இதுங்க. தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு பலன் உண்டாகும். மேலும் தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு விரிவடைய போகுது. நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டு இருந்தீங்கன்னா நல்ல நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தோட வேலை உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிடும். புதிய முதலீடுகள் மூலமாக லாபம் பெறுவீங்க. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மகரம், தனுசு மற்றும் சிம்மராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை தரக்கூடிய நாளாக அமைய போது தவற விடாதீங்க. மேலும் சந்திர கிரகணத்தின் போது நாம் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு லட்ச மடங்கு பலன் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்க கிரகணம் வந்தால் அது திருவோண நட்சத்திர கிரகம்னு சொல்லலாம். மறுநாள் அதிகாலை குளிச்சு விட்டு சிவனுக்கு நீங்கள் வில்வ அர்ச்சனை செய்துட்டு வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. கிரகண காலத்தில் சந்திரனுடைய இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு தற்காலிகமாக தடை செய்யப்படுவதால் வான் வெளியிலிருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கலாம். அதனால்தான் கிரகணம் அன்று நம்மை பாதுகாக்க சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்களும். அறிவியல் அறிஞர்கள் முதல்ல கதிர்வீச்சு வரக்கூடிய
விஷத்தை மறுத்து வந்தவங்க தற்சமயம் ஏற்றுக்கொண்டு அவங்க இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா தர்பை கம்பளி போன்ற பொருட்களுக்கு மின்கடத்தா சக்தி இருக்குங்க. இதை நாம் பாதுகாப்பாக பயன்படுத்திக்கலாம். ஒரு முறை இந்த நேரத்தில் மந்திரத்தை உச்சரித்தீங்கன்னா கிரகணத்தன்று லட்சம் முறை உச்சரித்து சொல்வதற்கு சமமான பலன் உண்டு. அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிரகண நேரம் ஆரம்பிக்கும் போதே முடிந்த பிறகும் குளிக்கணும். கிரகண நேரத்திற்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் முன்னாடி இல்லைன்னா பின்னாடி மட்டுமே உணவருந்துங்க. ஜீரண சக்திக்கு வேலை கொடுப்பதை தவிர்த்திடுங்க. தர்பையே வீட்டில் இருக்கக்கூடிய நீர், தயிர் பொருட்கள், ஊறுகாய் போன்றவற்றை கெட்டு போகாமல் நீங்கள் அதன் மேலே வச்சிடுங்க. சந்திர கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய சமயம் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. கிரகணத்தை கண்களால் பார்த்திடாதீங்க. நீரில் பிம்ம விழ வைத்து பார்க்கலாம். கண்ணாடி அணிந்து பார்ப்பதையும் தவிர்த்துடுங்க. அதே போல் கிரகண காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜபத்தையும் பாராயணம் செய்தால் சிறப்பான பலன் உண்டு. வீண் பேச்சுக்களும் பொழுதுபோக்கு விஷயங்களை ஈடுபடுவதை தவிர்த்துடுங்க. பிரபஞ்சத்துடைய நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமும் காரியம் இல்லாமல் நடக்காது. காலங்களில் போது வெளியில் செல்லாதீங்க. குறிப்பாக கர்ப்பிணிகள் வெளியே செல்வதை அறவே தவிர்க்க வேண்டுங்க. கிரகண தோஷமும் உண்டு, தீட்டு உண்டுன்னு சொல்லுவாங்க. எனவே கிரகண நேரத்தில் நாம் தொட்டு பயன்படுத்தக்கூடிய ஆடைகள், போர்வை முதலானவற்றை விடுததும் நினைத்து உலர்த்த வேண்டுன்னு சொல்லியிருப்பட்டிருக்கு. அதே போல் வருடத்துக்கு 96 தர்ப்பணங்கள் உண்டு. அதாவது வருடத்தில் 96 முறை தர்ப்பணம் செய்ய சொல்லுவாங்க. இந்த பட்டியலில் கிரகண கால தர்ப்பணத்துக்கு முக்கியமானதொரு பார்த்திங்கன்னா இடம் இருக்குது. கிரகணம் தொடங்கி மத்தியில் இருக்கிற நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் எழுந்து குளிச்சு விட்டு தர்ப்பணம் செய்யணும். இதன் பின்ன கிரகணம் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா காலை 4:30 மேலே நீராடிடுங்க. கிரகண தோஷம், தீட்டு, பீடை முதலானவற்றை அப்போது தான் விளக்கிடுங்க. கிரகண காலத்தில் எதுவும் சாப்பிடாதீங்க. கிரகண காலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஒன்று இருக்குது. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா கிரகண காலத்தில் எதுவும் சாப்பிடாதீங்க. கிரகண காலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னு ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை மனதார சொல்லுங்கள். இல்லைன்னா எழுதி வைத்து கூட நீங்கள் வழிபடலாம். நெற்றியில் பட்டம் போல் கட்டி கொள்வாங்க. அப்போது அப்படியெல்லாம் இல்லை. எனவே மந்திரத்தை முடிந்தவரை சொல்லிக்கொண்டே இருங்க. தோஷத்திலிருந்து நிச்சயம் விடுபடலாம். இந்த நாளை பார்த்தீங்கன்னா நட்சத்திரக்காரர்கள் கிரகணம் முடிந்ததுடனே வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய்னு கொண்டு தானியமும் தட்சணையும் அச்சர்களுக்கு தானமாக கொடுத்துடுங்க. பிறகு கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வணங்கினாலே கிரகண தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கிரகணத்தின் மத்திய நேரத்தில் ஒரு முறை தர்ப்பணம் செய்யணும். அதன் பிறகு தாங்க தட்சிணாய புண்ணிய காலம் தொடக்கத்தையொட்டி மாதந்தோறும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினங்களில் விட்டால் சிறப்பான பலன் உண்டு. சந்திர கிரகணத்தின் உச்சக்கட்டமே முழு சந்திர கிரகணம் தாங்க. நிலவு முழுமையாக பூமியின் அடர் நிழல் பகுதிக்குள்ள நுழையும் போது இது நிகழுதுன்னு சொல்லலாம். மார்ச் 3 பார்த்திங்கன்னா நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா நிலவு முற்றிலும் மறைந்து போய் இருட்டாக தெரியாது. ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். அது வசீகரமான செப்பு நிறத்திலோ இல்லைன்னா சிவப்பு நிறத்திலோ நீங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் உள்ள நீல நிறத்தை பூமியின் வளிமண்டலம் சிதறடித்துட்டு நீண்ட அலைநீளம் கொண்ட பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தை மட்டும் நிலவின் பக்கம் வளைத்து அனுப்புது. அந்த சமயம் பூமியின் காற்றில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தூசி மேகங்களை பொறுத்து நிலவினுடைய சிவப்பு நிறம் இன்னும் அடர்த்தியாக தெரியும். பூமி நிலவை விட பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரியது என்பதால் இந்த முழு கிரகண நிகழ்வு 1 மணி நேரத்துக்கு மேலாக தாங்க நீடிக்கும். பகுதி கிரகணத்துக்கு முழு கிரகணத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா வானிலை நடக்கக்கூடிய இந்த விளையாட்டை எளிதாக புரிந்து கொள்ளலாம். சூரியன், பூமி, சந்திரன் துல்லியமாக நேர்கோட்டில் அமையாத போது இது நடந்துடுங்க. நிலவினுடைய ஒரு பகுதி மட்டும் யாரை கடித்தது போல கருப்பாக தெரியும். இது சிவப்பு நிறம் தோன்றது. இது பார்த்திங்கன்னா நிலவின் 100% பரப்பரப்பு பூமியின் நிழலுக்குள்ளே வந்துடும். அப்போது தான் அந்த மாயாஜால சிவப்பு நிறம் தோன்றுங்க. மேலும் பாதுகாப்பாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் சூரிய கிரகணத்தை போல் இல்லாமல் சந்திர கிரகணத்தன்றும் எந்தவித பாதுகாப்பு உபகரணமின்றி வெறும் கண்களால் பார்த்திங்கன்னா தாராளமாக பார்க்கலாம்.
3ஆம் தேதியன்று இரவு வானை பார்க்க தயாராகுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறாது இருப்பீங்க. ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.